அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார். பஹல்கம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பயங்கரவாதிகளின் முகாம்களை தாக்கி அழித்தது. இதையடுத்து எல்லைப் பகுதியில் தாக்குதலை தொடங்கிய பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இந்தியா பதிலடி கொடுத்தது. இதற்கிடையே அமெரிக்க தலையிட்டதன் பேரில் தாக்குதல் முடிவுக்கு வந்ததாக கூறப்பட்டது. ஆனால் இந்தியா யாருடைய தலையீடும் இல்லாமல் முடிவெடுத்ததாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அமைதிக்காக இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். அரசு முறையாக பயணமாக துருக்கிக்கு புறப்பட்ட அவர் முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது காஷ்மீர், சிந்து நதிநீர் பிரச்சினை உட்பட அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண விரும்புவதாகவும், மேலும் வர்த்தகம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு குறித்து அண்டை நாடுகளுடன் பேச தயாராக இருப்பதாகவும் கூறினார். இந்தியா போரின் பாதையை தேர்ந்தெடுத்தால் பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். அரசு முறை பயணமாக துருக்கிக்கு சென்றுள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாஸ் ஷெரீப் அந்நாட்டு அதிபர் தைரீப் எர்டோனை சந்தித்து பேசினார். அப்பொழுது இந்தியாவுக்கு எதிரான தாக்குதலின் போது உதவியதற்காக துருக்கி அரசுக்கு நன்றி தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலின் போது துருக்கியின் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.